ராஜபாளையம் தர்காவிற்குள் சிக்கி தவித்த 10 அடி மலைப்பாம்பு சிதறாமல் பதறாமல் மீட்டெடுத்த வனத்துறையினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு எதிரே உள்ளது படிக்காசி அம்மா தர்கா. இத்தர்காவில் முஸ்லிம் மக்கள் மற்றும் இதர மதத்தினரும் சமத்துவமாக வழிபாடு நடத்தியும் வருகின்றனர். அவ்வாறு வழிபாட்டிற்கு வரும் முஸ்லிம் மக்கள் தர்காவிற்கு அருகே ஓடும் இளந்தோப்பு நீரோடையில் முகம் கை கால் சுத்தம் செய்து வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை தர்காவிற்கு வழிபாடு செய்ய வந்தவர்கள் முகம் கை கால் சுத்தம் செய்ய சென்ற பொழுதும் தண்ணீரில் மலைப்பாம்பு ஒன்று மீன்பிடி வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்ததை கண்டுள்ளனர். இதனை அடுத்து மலைப்பாம்பு அடித்து துன்புறுத்தாது அதனை மீட்கும் பொருட்டு ராஜபாளையம் விலங்கு சமூக நல ஆர்வலர் பிரவீன் என்பவருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த விலங்கு நல சமூக ஆர்வலர் பிரவீன் ஓடையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பாம்பிற்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படும் முன்னர் பத்திரமாக மீட்டு ராஜபாளையம் வேட்டை தடுப்பு காவலர் மகேஸ்வரனிடம் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட மலைப்பாம்பினை ராஜபாளையம் வனத்துறையினர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் விடுவித்தனர்.